ஸோ வெல்கம் பேக் டு பார்க்க போறோம்னா வித் லவ் டைட்டில் டீசர் தான் பார்க்க போறோம். வி ஆர் வெல்கமிங் அபிஷன் ஜீவந்த் டு தமிழ் சினிமா. ஸோ யா ஐ எம் வெரி ஹாப்பி தட் அவருக்கு ஒரு லீட் ரோல் கிடச்சிருக்கு அப்படின்றப்ப. அண்ட் இட்ஸ் அகேன் ஷான் ரால்டன் மியூசிக்கல். இஃப் ஐம் நாட் ராங் டெபியூ டைரக்டர் மதன்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ரொடியூஸ் பை இது என்னது சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் அவங்களும் இன்னும் எம்ஆர்பி ஸ்டுடியோஸாக அவங்க ரெண்டு பேரும் கொலாபில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இஃப் ஐம் ராங் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என்னை கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 கோ. அண்ட் ஆல்சோ அனஸ்வர ராஜனோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இஃப் ஐம் நாட் ராங் அகேன் இஃப் ஐம் ராங் சொல்லுங்கள். 3, 2, 1 கோ. சொல்லு மச்சான், எப்படி இனேஷ் இருக்க? போல நான் எப்படி இருந்தா உனக்குடா மயிரே. ப்ரோ அனிஷாவோட காண்டாக்ட் இருக்கா உங்கள்கிட்ட? ஹலோ, நீங்க யாரு? நான் கட்டிக்க போறடா, நீ மூட்டு பேசுறா. ஹே நைஸ் நைஸ். டவுட் வேற, பொசசிவ்னஸ் வேற. நீ பொசசிவா இருக்கிறது டைரக்டா கேட்க கூடாது, ஆக்டிவிட்டி மூலமா சொல்லணும். அப்பதான் கியூட்டா இருக்கும்ல. மனுஷா இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது மனுஷா. இதெல்லாம் தயவு செஞ்சு என்ன எதிர்பார்த்துறாத. எனக்கு டைரக்டா கேட்டாலும் ஒண்ணும் புரியாது மனுஷா. ப்ளீஸ் மனுஷா. நல்லா இருக்கு அவர் ரியாக்ஷன்ஸு. செம பிரசன்ஸ் இருக்கு ஆளுக்கு. செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. உனக்கு இல்லையா அப்படி? எனக்கும் தாங்க வெரி எக்ஸைட்டட். ஷான் ரால்டன் மியூசிக் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஃபெப்ரவரி வருதுன்னா ஐ திங்க் ஸோ இட் இஸ் கமிங் ஃபார் வேலண்டைன்ஸ் டே. நான் வித் லவ் படம் பேர் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் வேலண்டைன்ஸ் டே. அண்ட் யா ஓகே, ஸோ திஸ் லுக்ஸ் வெரி வெரி டெக்னிக்கலி வெரி நைஸ். கலர்ஸ் ஆர் வெரி குட். ராம்காம் கலர்ஸ் அப்படியே இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அவர் ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காருன்னு தோணுது. அனஸ்வரராஜன் ஐவ் சீன் அ பர்ஃபார்மன்ஸஸ், அமேசிங் ஆக்ட்ரஸ். ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஸ்ரேயஸ் கிருஷ்ணா, ஓ மை காட், தட் ஐ டிடன்ட் நோ. எனக்கு தெரியாது. அதுக்காக இன்னொரு வாட்டி பார்ப்போம் வாங்க. எனக்கு ஸ்ரேயஸ் கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும். அந்த மனுஷனோட டிபி ஒர்க்கு, த வே இட் இஸ் லிட், எவ்ரிதிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஓகே ஆக்ஷன் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. டக்குன்னு ராம்காம் நான் நினச்சி பார்க்கல. பட் இந்த படத்துக்கு அவர் டிபி பண்ணுவான்னு நினச்சி பார்க்கல. ஸோ இன்னொரு வாட்டி வாங்க, லெட்ஸ் கோ. 3, 2, 1 கோ. சொல்லு மச்சான், எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்குடா மயிரே. ப்ரோ அனிஷாவோட காண்டாக்ட் இருக்கா உங்கள்கிட்ட? ஹலோ, நீங்க யாரு? அவங்க ரெண்டு பேர் நான் கெமிஸ்ட்ரி கட்டிக்க நல்லா போறடா, நீ ஒர்க் மூட்டு ஆகுது. பேசுறா. டவுட் வேற, பொசசிவ்னஸ் வேற. நீ பொசசிவா இருக்கிறது என்ன மாதிரி டைரக்டா கதை? கேட்க கூடாது, ஆக்டிவிட்டி மூலமா சொல்லணும். அப்பதான் கியூட்டா இருக்கும்ல. மனுஷா இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது மனுஷா. இதெல்லாம் தயவு செஞ்சு என்ன எதிர்பார்த்துறாத. எனக்கு டைரக்டா கேட்டாலும் ஒண்ணும் புரியாது மனுஷா. ப்ளீஸ் மனுஷா. Nice cut. Again, Saul Roden is scoring. செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. உனக்கு இல்லையா அப்படி? எனக்கும் தாங்க வெரி எக்ஸைட்டட். It's very well lit. Every frame is very well lit. மேலே மொட்டை மாடியில் நடக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், லோ லைட்டில் இருக்கிறதே அவ்வளோ அழகாக லிட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அவங்க ரெண்டு பேர் ஸ்கின் டோன்ஸும் ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப அழகாக லிட் பண்ணியிருக்காங்க எனக்கு தோணுது. செம்மையாக இருக்குது. நம்ம அதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்ல வேணாம். பட் எஸ், அது வந்து எஸ் இட் இஸ் அ கன்சர்ன் வைல் லைட்டிங். அது வந்து கரெக்டாக லைட் பண்ணணும். இல்லைனா வந்து அது வந்து ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஃப்ரேமில் வந்து அது கரெக்டாக தெரியாது. ஸோ அந்த லைட்டிங்கை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் ஸ்கின்னும் ரொம்ப அழகாக தெரியுது. அவங்க க்ளோஸ்அப்ஸ் போகும்போது இன்னும் ரொம்ப அழகாக தெரியுறாங்க. ரெண்டு பேருமே செம்ம அழகாக இருக்காங்க. இன்னொன்று வந்து சொல்லு மச்சான், அபிஷனோட எப்படி ஸ்க்ரீன் இருக்க? ப்ரெசன்ஸ் நான் நல்லா எப்படி இருந்தா இருக்கு. உனக்குடா மயிரே.
அபிஷேக் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சைடு அவங்களும் நல்லா இருக்காங்க. நான் அவங்க 2, 3 படம் பார்த்துருக்கேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் தெம் டூ ஆக்ட் அஸ் அ காம்போ. அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு ஜாலியான ஒரு ராம்காம் அப்படின்ற ஒரு சோன்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க அந்த பொண்ணு நம்பர் இருக்கா கேட்குறாங்க. ஸோ என்ன மாரி கதைன்றத பார்க்கவும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.